வாக்கர்த்தா விவசம்பிருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஸ்ரீ குருப்யோ நமः. குருவே சர்வலோகானாம் படஜ பவரோகிணாம் நித்தாய சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. தக்ஷணாமூர்த்திசமாரம்பம் ஸ்ரீசங்கராச்சார்யமध्यமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பிருகாவதம் ஆதாரம் சர்வவித்யானாம் அஜக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் ஸ்ரீசங்கரம் லோகசங்கரம். ஓம் ஸ்ரீ சத்குருபாதாரவிந்தயோ சரணாரவிந்தியாபியா நமः. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை குபேரன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த குபேரன் டிவி நேயர்களே, நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி, அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 2023 22 நடைபெற உள்ள இந்த குரு பயிற்சி அடுத்த ஒரு வருஷத்து 2024 ஏப்ரல் வரையிலும் இந்த குரு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான முன்னேற்றங்கள், என்ன மாதிரியான நன்மைகள், என்னெல்லாம் நல்லது நடக்கும் போது, எந்த ராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வளர்ச்சியை அடைய போகிறீங்க, வெளிநாட்டு யோகம், கல்வி, உத்தியோகம், ப்ரமோஷன், அப்ராட் வாய்ப்புகள், டாக்டர், இப்படி நிறைய முன்னேற்றங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, இதெல்லாம் நிறைய தலைப்புகளில் இந்த குரு பயிற்சி ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக காண்போம். வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி ஒளிமயமான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான குரு பெயர்ச்சியாக கும்பராசிக்கு அமையப்போகிறது. எப்படி ஒரு ஒளிமயமான சந்தோஷமான குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கும்பராசினியர்களே இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்திருக்குது. நான் இப்போ தான் இந்த மகர ராசிக்கு பலன் சொன்னேன். அப்போ நீங்கள் இந்த மகர ராசி பலனை போய் கேட்டிங்கனாக்கா அதில் பாதி சப்ஜெக்டும் உங்களுக்கு உடையது. அவங்களுக்கு என்னெல்லாம் ஜென்ம சனியில் நடந்திருக்கும், அவங்க ஜென்ம சனியில் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ மனக்குழப்பங்கள், மனசு அவ்வளோ ஒரு குழப்பம் இருக்கும், மனசில் கன்ஃபியூஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்க டவுட்ஸ் எவ்வளோ, அவங்களுக்குள்ள எதுவுமே எல்லாமே சந்தேகமாக இருக்கும், எல்லாம் சந்தேகம், வாழ்க்கையே சந்தேகமாக இருக்கும். அப்போ இந்த ஜென்ம சனி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று இப்பொழுது தான் நம்ம மகர ராசிக்கு சொன்னேன். அதே போல் இந்த ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சி இதுவரையிலும் 2வது ஸ்தானத்தில் உங்களுக்கு இருந்து வந்தார், தனஸ்தானத்தில் இருந்து வந்தார். அதனால் உங்களுக்கு பணம், வருமானம் எல்லாம் ஓரளவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. உங்களுக்கு எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோதான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த கடன் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நல்ல முறையில் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டே இருந்தது. இந்த ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் கடைசி அந்த லாஸ்ட் ஒரு 1 இயர் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில், எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து எல்லாம் கூட திடீர்னு உங்களுக்கு பைசா வந்திருக்கும். அது மூலமாக நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத வகையில் உங்கள் கடன் சுமைகளை குறைச்சிருப்பீங்க. இந்த கடன்லாம் நம்மளால் அடைக்க முடியுமா, கொடுக்க முடியுமா, சும்மா ஒரு பேருக்காக வாய் வார்த்தைக்காக சொல்லுவீங்க, நான் கொடுத்துட்றேங்க, அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு. அதை எல்லாமும் தாண்டி அந்த கடன் சுமைகளை குறைத்திருப்பீர்கள். இதெல்லாம் எதனாலனா 2இல் இருந்த குருவால் நன்மைகள் நடந்திருக்கும். அப்பேற்பட்ட தனாதிபதியாக வரக்கூடியவன். பொதுவாக நீங்கள் கும்ப ராசியானாலும் கும்ப லக்னமானாலும் சரிதான், ராசியோ லக்னமோ 2இல் எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும்.
பொதுவாக கும்ப ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு குருவானவர் முழு சுபராக வருகிறார். 2-11 கூடியவராக அந்த குரு வருகிறார், முழு சுபராக வருகிறார். 2ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் அந்த குரு வருகிறார். அந்த முழு சுபர் லாபஸ்தானாதிபதி தனாதிபதியாக மாறி தனஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று தனித்துவமாக அமர்ந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக கும்பராசிக்கு பணமழை, நிச்சயமாக தனவரவு இருந்திருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி இருக்கும். ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சண்டை போட்ட உறவுகள்லாம் கூட உங்கள்கிட்ட நேரடியாக பேசலைன்னா கூட ஏதோ ஒரு வகையில் உங்களை கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க, உங்கள்கிட்ட இதை பேசணும்னு முயற்சிகள் செய்திருப்பாங்க, உறவு முறையை கொண்டாடணும் நெருங்கி வர முயற்சி செய்திருப்பார்கள். அப்போ குடும்ப பிரச்சனைகள்லாம் கூட ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கும், கடன் சுமைகள் குறைந்திருக்கும். உங்களை எதிரியாக நினச்சவங்க கூட நண்பர்களாக மாறுவதற்கு, உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக நெருங்கி வருவதற்கு முயற்சிகள் செய்திருப்பாங்க. இப்பேற்பட்ட அந்த 2இல் இருந்த குருவால் தனம், வாக்கு, குடும்பம் என்ற அந்த தன ஸ்தானத்தில் இருந்த அந்த குரு பகவான் 3வது வீட்டுக்கு போகிறார். ஏற்கனவே அந்த 3வது வீட்டில் ராகுன்னு ஒருத்தர் உட்காந்துருக்கார். அந்த ராகு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். ஒரு பக்கம் ஜென்ம சனி, இன்னொரு பக்கம் சனி ராகு தொடர்பு. இந்த பொதுவாக சனி ராகு வந்தாலே இந்த ஜாதகம் சரியில்லாதவங்க, தசாபுத்தி சரியாக சப்போர்ட் பண்ணாதவங்க நிச்சயமாக எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கும்பராசி என்பர்களே, சனி ராகு தொடர்பு தேவையில்லாத வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸில் கொண்டு போய் விட்டுடும். என் பையன் ரொம்ப நல்லவன் சாமி, எங்கள் வீட்டுக்காரர் எந்த பிரச்சனையும் போக மாட்டார், என் பொண்ணு சமத்து, இப்படி சொல்லக்கூடிய பேர் புகழ் பெற்றவர்கள் கூட நியாயமாக நீங்கள் மாட்டோம் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, யார் வம்புக்கும் போக மாட்டீங்க. ஆனாலும் தேவையில்லாத பிரச்சனைகளிலே சிக்கலில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் சனி ராகு தொடர்பு. அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களை இந்த சனி ராகு தொடர்பால் பலவிதமான போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், சிறை தண்டனை, ஜெயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளில் புதிதாக பல பிரச்சனைகளிலே ஒரு சில கும்பராசி என்பர்கள் புதிய பிரச்சனைகளில் மாட்டின்றிருக்கலாம். அப்போ இதுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கின்ற வகையில், ஒரு சொல்யூஷன் கிடைக்கின்ற வகையில் கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையப் போகிறது. எனக்கு தெரிந்து ஒரு 60% கும்பராசி அன்பர்கள் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். 40% கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல முறையில், சிறந்த முறையில் அமையப் போகிறது. அப்போது எந்தெந்த இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக புதிய முயற்சிகள் எடுப்பது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, பிறருக்கு உதவி செய்வது, வண்டி வாகனங்கள் வாங்கி தருவது, பணங்காசு சொல்லி வாங்கி தர்றது, நான் தரேங்க அவருக்கு ஜாமீனு, நீங்கள் கொடுங்க, இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்னு தேவையில்லாமல் போயிட்டாங்க தலைமை பொறுப்பு ஏற்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே. சரி, இப்போ 3ல் குரு போயிட்டார், கூட அங்கே ராகு இருக்கிறார். இப்போ இதனால் என்ன ஆகும்னு கேட்டால், கும்பராசி நேயர்களே, அந்த 60% நன்மை சொன்னேன் இல்லையா, அதில் பாருங்கள், நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். பதவி போட்டிகள் சம்மந்தப்பட்டது, போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வம்பு வழக்குகள், தீர்ப்புகள் சம்மந்தப்பட்டது, மேல்முறையீடுகள் சம்மந்தப்பட்டது, டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், ஐடி ரைடு, சிபிஐ ரைடு சம்மந்தப்பட்டது, பண நெருக்கடிகள், அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல்,
இப்படி பல பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பல பிரச்சனைகள் புதுசாக போகக்கூடிய அந்த குருவால் நன்மைகள் ஏற்படும். அதே போல் அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே தான் சேம். அந்த வம்பு வழக்குகளாக இருக்கட்டும், ஐடி ரைடாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸு அல்லது சிபிஐ ரைடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இவை விலகும். அது மூலிமா உங்களுக்கு சாதகமான நல்ல பதில்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களே. சரிங்க சாமி, தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். காரணம் என்ன? கும்பராசியை பொறுத்தவரையிலே இந்த குரு பகவான் கும்பராசிக்கு 4வது வீட்டையும், கும்பராசிக்கு 7வது வீட்டையும், கும்பராசிக்கு 11வது வீட்டையும் பார்க்கிறார். குருவுக்கு 2, 5, 7, 9 என்ற பார்வைகள் உண்டு. அந்த 2, 5, 7, 9 பார்வைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், கும்பராசிக்கு 4, அதே சமயத்தில் 7 மற்றும் 11வது வீடுகளை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கும்பராசி என்பர்களே லாபம் அதிகரிக்கும். 7வது பார்வையாக தன்னுடைய 7வது பார்வையாக கும்பராசிக்கு 9வது பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இது அரும்பெரும் சிறப்பு, பலவிதமான நன்மைகள். குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு, அனந்தமிங்க பிரச்சனைகள், அக்கா தங்க பிரச்சனை, உடன் பிறந்தவர்கள் பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள், அங்கமங்காளிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் விலகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் விலகும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள், வசியம் சம்பந்தப்பட்டது. என் பொண்ணு நல்ல பொண்ணு சாமி, ரொம்ப தைரியசாலி சாமி, இப்படிலாம் பண்ணவே பண்ணாது, எப்படி தான் இது வெளியில் போச்சுன்னே தெரியல, அடங்கவே மாட்டேங்குது சாமி, சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குது, எனக்கு தெரியும், நான் பண்ணிப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு எனக்கே எடுத்து பேசுது சாமி. அது நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த சாமி, அதை கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல, ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கல சாமி. 4 வீட்டு 10 பாத்திரம் நினச்சி நான் வளர்த்தேன். அதை எதையுமே அது உதாசீனப்பட்டு சொல்கிற பேச்சே காதில் வாங்க மாட்டேங்குது சாமி. எத்தனையோ அன்பர்கள், தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை பற்றிய கவலைகள், செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்டது, தான் தோண்டித்தனமாக செய்யக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான சுய புத்தி, சொல் புத்தி, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஜாதக தோஷம்தான். கர்ம வினை, கர்ம தோஷம்தான். அப்போது ஜாதக தோஷமாக இருந்தாலும், கர்ம வினைகளாக இருந்தாலும், பூர்வ ஜென்ம கர்மாவாக இருந்தாலும், அல்லது வேறு ஏதேனும் கர்ம தோஷங்களாக இருந்தாலும், அந்த கர்ம வினைகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய வகையில் இந்த குரு கும்பராசிக்கு நன்மையை செய்ய போகிறார். அந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய இந்த சப்ஜெக்ட் தான் சாமி, எனக்கு இதுதான் சாமி நடக்கணும், அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.